வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முதல் விஷயம் பணம் தானா? ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உலகத்தை, அதோட ஆழமான இயங்குமுறைகளை நாம பார்க்க போறோம். இது வெறும் பணத்தை சுற்றியது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். காற்றும் சூரிய ஒளியும் செல்வமா? அதாவது வெல்தான். சாதாரணமா கேட்டா கண்டிப்பா ஆமா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பொருளியல் இதை எப்படி பாக்குது தெரியுமா? முற்றிலும் வேறொரு கோணத்துல. இன்னைக்கு நாம இந்த விளக்க பதிவுல கடந்து போக போற முக்கியமான 4 விஷயங்கள் இதுதான். 1. செல்வம் அப்படிங்கிற வார்த்தைய மறுவரையறை சேருது. 2. செல்வம் மற்றும் நலம் சார்ந்த ஒரு விவாதம். 3. பொருளியலோட 5 முக்கிய பிரிவுகள். மற்றும் 4. மதிப்போட உண்மையான தன்மை. முதல் பகுதியான செல்வம் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி மறுவரையறை செய்யறதுன்னு பார்க்கலாம். காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் இல்லாம நம்மால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அது 100% உண்மை. ஆனா பொருளியல் அகராதில இதெல்லாம் செல்வம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா பொருளியலை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையா இருக்கிற அதே சமயம் பணம் மதிப்பு கொண்ட விஷயங்களை மட்டும்தான் அது செல்வமா ஏத்துக்குது. இயற்கையில அளவே இல்லாம இலவசமாக கிடைக்கிற எதுவுமே இங்க செல்வம்னு சொல்லப்பட மாட்டாது. இப்ப 2வது பகுதிக்கு போவோம். செல்வம் மற்றும் நலம் சார்ந்த ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க விவாதம். அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஆடம் ஸ்மித் 1776ல அவருடைய புகழ்பெற்ற நாடுகளின் செல்வம் புத்தகத்துல ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொன்னாரு. பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றிய அறிவியல். அதாவது ஒரு நாடு எப்படி தன்னோட வளங்களை அதிகப்படுத்துது, செல்வத்தை எப்படி ஈட்டுது, அதை எப்படி பயன்படுத்துது, இது மட்டும்தான் இந்த துறையோட முழு நோக்கம் அப்படின்னு அவரு உறுதியா நம்பினாரு. ஆனா 100 வருஷம் கழிச்சு 1890ல ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவரு பொருளியல் கோட்பாடுகள் மூலமா இத அப்படியே தலைகீழா மாத்திட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, வெறும் செல்வம் முக்கியம் கிடையாதுங்க, மனிதர்கள் தான் முக்கியம். சாதாரண மனுஷங்க தங்களோட நல்வாழ்வுக்காக எப்படி வருமானத்தை ஈட்டுறாங்க, அதை எப்படி செலவு செய்யறாங்க அப்படிங்கறத படிக்கிறது தான் உண்மையான பொருளியல். அவர் ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு. இதை எவ்ளோ பெரிய முரண்பாடுன்னு பாருங்களே. ஆரம்பத்துல வெறும் பொருட்களை மட்டுமே மையமா வச்சு இயங்கிட்டு இருந்த ஒரு துறை கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களையும் அவங்களோட நலனையும் மையமா வச்சு எப்படி மாறுச்சு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. செல்வத்தை விட அந்த செல்வத்தை உருவாக்குற மனிதன் மீதான ஆய்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நாம பார்க்க போற 3வது பகுதி பொருளியலோட 5 பிரிவுகள். ஒரு முழு பொருளாதார இயந்திரமும் எந்த 5 சக்கரங்கள் மூலமா இயங்குது தெரியுங்க? நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு, அப்புறம் பொதுநிதி. இந்த 5ம் ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி இயங்குதுன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல நுகர்வு, அதாவது கன்சம்ஷன். சாதாரணமா நுகர்வுனா ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறதுன்னு நாம நினைப்போம். ஆனா பொருளியல்ல அப்படி இல்ல. மனிதர்களோட எந்த ஒரு விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுமே நுகர்வு தான். ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, இல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கறது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத சேவைகளை நம்ம பயன்படுத்தினா கூட அதுவும் பொருளியல் ரீதியா நுகர்வு கணக்குல தான் வரும். 2வது உற்பத்தி. மனிதர்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த திறனை தான் நம்ம பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளோட வடிவத்தை மாத்துறது மூலியமா கிடைக்கிற வடிவ பயன்பாடு, இடத்தை மாத்துறதால கிடைக்கிற இடப்பயன்பாடு, அப்புறம் கால பயன்பாடு. இப்படிப்பட்ட பயன்பாடுகளை உருவாக்குறதுக்கு பேரு தான் உண்மையான உற்பத்தி. அடுத்து பரிமாற்றம். எந்த ஒரு தனி மனுஷனோ இல்ல ஒரு நாடோ தமக்கு தேவையான எல்லாத்தையுமே சொந்தமா தயாரிச்சுக்க முடியாது, ரைட்? இதுதான் நம்மள பரிமாற்றம் செய்ய தூண்டுது. ஆதி காலத்துல பண்டமாற்ற முறையில ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும். ஆனா இன்னைக்கு இந்த பண பொருளாதாரத்துல நம்ம பணத்தை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை ரொம்ப ஈஸியா பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம். 4வது பகிர்வு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். உற்பத்தியில ஈடுபடுற 4 முக்கிய காரணிகளுக்கு அந்த செல்வம் எப்படி பிரிச்சு கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. நிலத்துக்கு வாரம், உழைப்புக்கு கூலி, மூலதனத்துக்கு வட்டி, அப்புறம் அந்த அமைப்பு அல்லது நிறுவனத்துக்கு லாபம். இப்படி இந்த பகிர்வு ரொம்ப துல்லியமா பிரிக்கப்படுது. 5வது மற்றும் ரொம்ப மாடர்னான ஒரு சக்கரம் என்னன்னா பொது நிதி, அதாவது அரசாங்கத்தோட பொருளாதாரம். வரலாற்றுல அரசுகளுக்கு இவ்ளோ பெரிய ரோல் இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரி விதிக்கிறது, பொது செலவுகள், அரசாங்க கடன் அப்படின்னு அரசின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்து நிக்குது. கடைசியா 4வது பகுதிக்கு வந்துட்டோம். மதிப்பின் உண்மையான தன்மை. பொருளியல்ல எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒன்னு இருக்கு. அதுதான் பரிமாற்ற மதிப்பு.
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பொருளை செல்வம் அப்படின்னு நாம கூப்பிடணும்னா அது பற்றாக்குறையா இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கு ஒரு பண மதிப்பும் இருக்கணும். சொல்லப்போனா அந்த பண மதிப்பு அப்படிங்கிற ஒரு அளவுகோல் தான் இங்க செல்வத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான கதவு காவலனா இருக்கு. பற்றாக்குறையா இருக்கிறது, பணம் மதிப்பு இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி செல்வம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையா பயன்பாடு இருக்கணும். அதாவது ஒரு மனுஷனோட ஏதோ ஒரு தேவைய, விருப்பத்தை பூர்த்தி செய்யற உண்மையான ஆற்றல் அதுக்கு இருக்கணும். இதனாலதான் ஆல்ஃபிரட் மார்ஷல் அவை மனிதர்களால் விரும்பத்தக்கவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த பொருளாதார கட்டமைப்ப கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் பயன்படுத்துற சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அதோட உண்மையான மதிப்பு எங்கே இருக்கு? அது வெறும் அந்த பொருளோட பண மதிப்பு மட்டும்தானா, இல்ல அதோட பற்றாக்குறை மற்றும் உங்களோட ஒரு பெரிய தேவையை பூர்த்தி செய்யற அதோட திறனா? யோசிங்க. பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸ்னாலே சும்மா எண்கள், பெரிய பெரிய வரைபடங்கள் இருக்கிற ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்ட்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. பொருளியல்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையோட, நம்ம விருப்பங்களோட ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பொருட்கள், அதோட மதிப்பு, அப்புறம் சந்தைகள், அதாவது மார்க்கெட்ஸ், இதையெல்லாம் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களை அலச போறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம தினமும் சுவாசிக்கிற காத்து, நம்ம மேல படுற சூரிய வெளிச்சம், இதுக்கெல்லாம் ஏதாவது பொருளாதார மதிப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ரெண்டும் இல்லாம நம்மால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாத. அப்போ இதோட மதிப்பு அளக்கவே முடியாத அளவுக்கு பெருசுதானே? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. பொருளியல் ரீதியா பார்த்தோம்னா காத்துக்கும் சூரிய ஒளிக்கும் பயன்பாட்டு மதிப்பு, அதாவது யூஸ் பண்ற வேல்யூ ரொம்ப அதிகம். ஆனா அதுக்கு பரிமாற்ற மதிப்பு கிடையாது. அதாவது இதெல்லாம் இயற்கையா நமக்கு அபரிமிதமா கிடைக்கிற கொடைகள். அதனால இதை வித்து காசாக்க முடியாது. இதனால தான் இதையெல்லாம் நாம இலவச பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவே நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கிடைக்காம கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கிற பற்றாக்குறையான பொருட்களுக்கு மட்டும்தான் ஒரு விலை இருக்கும். அதான் நாம பொருளாதார பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளியல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? நாம கையில தொடக்கூடிய, கண்ணால பார்க்கக்கூடிய ஆப்பிள், நாற்காலி, இதெல்லாம் மட்டும்தான் பொருட்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் கிடையாது. ஒரு நடிகரோட நடிப்பு, ஒரு மியூசிக் டைரக்டரோட இசை, இல்ல ஒரு டீச்சர் எடுக்கிற கிளாஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியாத சேவைகளும் கூட பொருளியல்ல பொருட்கள் கணக்குல தான் வரும். சுருக்கமா சொல்லணும்னா மனுஷங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற எல்லாமே பொருளியல்ல பொருட்கள் தான். இப்போ இந்த செல்வத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாப்போம். செல்வங்கிறது உங்ககிட்ட இருக்கிற சொந்த வீடு, கார் மாதிரி தனிப்பட்ட செல்வமா இருக்கலாம். இல்லனா ஒரு ஊருக்கு சொந்தமான பார்க், ரோடு மாதிரி சமூக செல்வமா இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டோட தேசிய செல்வம். சரி, இதெல்லாம் தாண்டி யாருக்கும் சொந்தமில்லாத, ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயன்படுற கடல்கள் மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் உலகளாவிய செல்வம்னு சொல்றோம். சரி, இது வரைக்கும் நாம பார்த்ததை வச்சு ஒரு பிராக்டிக்கலான விஷயத்தை யோசிப்போம். விறகு, இது ஒரு இலவச பொருளா இல்ல ஒரு பொருளாதார பொருளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு கிராமத்துல சுத்தி நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல விறகுங்கிறது ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு இலவச பொருள். ஆனா அதே விறக ஒரு பெரிய சிட்டிக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க அதுக்கு தட்டுப்பாடு அதிகம். அதனால கண்டிப்பா அதுக்கு நாம ஒரு விலை கொடுத்து தான் ஆகணும். சோ இடமும் பற்றாக்குறையும் தான் ஒரே பொருளை இலவச பொருளா இருக்கிறதா இல்ல பொருளாதார பொருளா மாறுறதான் முழுசா முடிவு பண்ணுது. இடம் எப்படி ஒரு பொருளோட தன்மையை மாத்துதோ அதே மாதிரி அது யூஸ் பண்றவங்களும் அந்த பொருளோட வகையை மாத்த முடியும். எப்படின்னா, ஒரு இடத்துல நுகர்வோர் பொருளா இருக்கிற ஒண்ணு இன்னொரு சூழ்நிலையில உற்பத்தியாளர் பொருளா ரொம்ப ஈஸியா மாறிடும். அது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற மின்சாரம், அதாவது கரண்ட், இது ஒரு நுகர்வோர் பொருளா இல்ல உற்பத்தியாளர் பொருளா? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். சூழ்நிலை தான் எல்லாமே. அதே மின்சாரத்தை நீங்க உங்க வீட்ல ஃபேன், லைட் போடுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட நேரடி தேவையை பூர்த்தி செய்யுது. அதனால அது ஒரு நுகர்வோர் பொருள். ஆனா அதே மின்சாரத்தை ஒரு ஃபேக்டரியில மிஷின்களை ஓட வைக்க யூஸ் பண்ணும்போது அது வேறொரு புது பொருளை உருவாக்க பயன்படுது. அதனால அங்க அது உற்பத்தியாளர் பொருளா மாறிடுது. கரண்ட் ஒண்ணுதான், ஆனா அது எங்க பயன்படுதுங்கிறதா அதோட வகையை மாத்திடுது. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு வரும். மதிப்பு, அதாவது வேல்யூ. பொருளியல்ல ஒருத்தரோட சென்டிமெண்ட்டுக்கோ இல்ல அந்த பொருளோட இயற்கையான குணத்துக்கோ எல்லாம் வேலையே கிடையாது. இங்க மதிப்புங்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு எப்படி பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் குறிக்குது. ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்கணும்னா 3 விஷயங்கள் கண்டிப்பா தேவை. அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கணும், அது கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கணும், அப்புறம் அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வேற ஒன்ன வாங்கிக்கிற வசதி இருக்கணும். இத பத்தி ரொம்ப பிரபலமான பொருளியலறிஞர் ஆல்ஃபிரட் மார்ஷல் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு.
அவர் என்ன சொல்றாருன்னா, மதிப்புங்கிறது எப்பவுமே சார்புடையது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 2 பொருட்களுக்கு நடுவுல இருக்கிற உறவைத்தான் நம்ம மதிப்புன்னு சொல்றோம். அதனால ஒரு பொருளுக்கு எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மதிப்பு கண்டிப்பா இருக்காது. மார்ஷல் சொன்னதுக்கு ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் பார்க்கலாமா? ஐஸ் கட்டியவே எடுத்துக்கோங்களேன். நல்லா குளுத்துற வெயில் காலத்துல ஐஸ் கட்டிக்கு செம்ம டிமாண்ட் இருக்கும். ஸோ அதோட மதிப்பும் அதிகம். ஆனா அதுவே நடுங்க வைக்கிற குளிர்காலத்துல அந்த ஐஸ் கட்டிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நேரமும் சூழ்நிலையும் மட்டும்தான் ஒரு பொருளோட மதிப்பை நேரடியா தீர்மானிக்குது. சரி, இதுவரைக்கும் மதிப்பு அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா விலை, அதாவது பிரைஸை பத்தி பார்ப்போம். ஒரு பொருளோட பரிமாற்ற மதிப்பை நம்ம பணமா சொல்லும் பொழுது அதுதான் விலைனாகுது. பொருளியல் வல்லுநர்கள்லாம் மதிப்புக்கும் விலைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் பார்க்கறது கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். விலைன்னு சொன்ன உடனே நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குற பொருட்களுக்கு கொடுக்குற காசு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இந்த விலை முறை, அதாவது பிரைஸ் சிஸ்டம்ங்கிறது அதையும் தாண்டின ஒரு பெரிய விஷயம். நீங்க ஒரு நிலத்தை யூஸ் பண்றதுக்காக கொடுக்குற வாடகை, ஒருத்தரோட உழைப்புக்காக கொடுக்குற சம்பளம், ஏன் ஒரு பிசினஸ்ல போடுற முதலீட்டுக்கு கிடைக்கிற வட்டி கூட உண்மையில விலைகள் தான். நிலம், உழைப்பு, மூலதனம், இதுக்கெல்லாம் கொடுக்கப்படுற விலைகள் தான் இவை எல்லாமே. இன்னைக்கு இருக்கிற இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துல இந்த விலை முறை தான் ஹீரோ. மக்கள் தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இந்த விலைகள் மூலமா தான் வெளிப்படுத்துறாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாம ஒரு பொருளுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு விலையும் அந்த பொருளுக்கு ஆதரவா நாம போடுற ஒரு ஓட்டு மாதிரி. இந்த விலைமுறை தான் ஒரு சொசைட்டியோட மொத்த பொருளாதார நடவடிக்கைகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. சரி, விலைகளை பத்தி இவ்ளோ பேசிட்டோம். அப்போ இந்த விலைகள்லாம் எங்க முடிவு செய்யப்படுது? அங்கதான் சந்தை, அதாவது மார்க்கெட் உள்ள வருது. மார்க்கெட்னு சொன்ன உடனே ஒரு பெரிய கிரவுண்டோ இல்ல ஒரு பில்டிங்கோ தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனா பொருளியல்ல சந்தை அப்படிங்கிறதுக்கு புவியியல் ரீதியா எந்த எல்லையும் கிடையாதுங்க. சாதாரணமா மார்க்கெட்னா சென்னையில இருக்கிற கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் தான். அங்க நேரா போய் பொருளை வாங்கிட்டு வருவோம். ஆனா எக்கனாமிக்ஸ்ல இதுக்கு டெஃபினிஷனே வேற. ஒரு பொருளை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஃபோன் மூலியமாவோ இல்ல இன்டர்நெட் மூலியமாவோ எப்படி வேணாலும் கான்டாக்ட்ல இருந்து வியாபாரம் பண்ணாங்கன்னா அந்த மொத்த நெட்வொர்க்கையும் நம்ம சந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். இத பொருளியல் நிபுணர் பென்ஹாம் ரொம்ப கிளியரா விளக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியாகவோ இல்ல டீலர்கள் மூலமாகவோ நெருங்கிய கான்டாக்ட்ல இருக்கணும். ரொம்ப முக்கியமா அந்த நெட்வொர்க்ல ஒரு இடத்துல மாறுற விலை மற்ற இடங்கள்ல இருக்கிற விலையையும் பாதிச்சுதுன்னா அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரே சந்தை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக விலைகளோட இணைப்பு தான் ஒரு மார்க்கெட்டோட உண்மையான எல்லையை முடிவு பண்ணுது. இன்னொரு விஷயம், சந்தை அப்படிங்கிறது தக்காளி வெங்காயம் மாதிரி கண்ணுக்கு தெரிகிற பொருட்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. விலைன்னு இருக்கிற எந்த விஷயத்துக்கு வேணாலும் மார்க்கெட் இருக்கலாம். வேலைக்கு ஆள் எடுக்கிற லேபர் மார்க்கெட், அந்நிய செலாவணியை மாத்திர ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். ஏன் இன்னைக்கு ஒரு ஹீரோவோட படத்துக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த நடிகருக்கான சந்தை கூட இதில் அடங்கும். சிம்பிளா சொல்லணும்னா, விலை இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு மார்க்கெட் இருக்கும். இறுதியா இந்த சந்தைகளையெல்லாம் எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு குயிக்கா பார்த்துடலாம். இடத்தை பொறுத்து காய்கறிகள் விற்கிற உள்ளூர் சந்தை, பட்டுப்புடவைகள் மாதிரி விஷயங்களுக்கு தேசிய சந்தை, இரும்பு சர்க்கரை மாதிரியான பொருட்களுக்கு சர்வதேச சந்தைன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி காலத்தை பொறுத்து தேவையை மையமா கொண்ட ஷார்ட் டேர்ம் மார்க்கெட், சப்ளையா மையமா கொண்ட லாங் டேர்ம் மார்க்கெட்னு இருக்கு. இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற போட்டியை பொறுத்து பெர்ஃபெக்ட், இம்பெர்ஃபெக்ட்னு பல விதங்கள்ல சந்தைகளை பிரிக்கலாம்.